கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டக்கை சூரல்மலை என்ற இடத்தில் இன்று அதிகாலை பயங்கரமாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் 1000க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாகவும் இதுவரை 7 பேர் பலியாகியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, மீட்பு பணிகள்லாம் எந்த அளவுக்கு துரிதமாக நடைபெற்று வருது? கூடுதல் விவரங்கள். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகிலிருந்தே தற்போது வரையிலும் தொடர்ச்சியாக கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக அங்கு வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது. இன்று காலை கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் அதே போல முண்டகை சூரமலை என்ற இடத்தில் குறிப்பாக அதிகாலை பயங்கர நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் 1000க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு பெண் உட்பட 7 பேரின் உடல்கள் என்பது தற்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாகவும் 500க்கும் மேற்பட்டவர்கள் வீடுகள் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த இடத்தில் பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கும் அந்த பகுதியை பொறுத்தவரையிலும் வெள்ள அபாய எச்சரிக்கையும் தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. கேரளா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, அதே போல 1000க்கும் மேற்பட்டோர் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்பும் பணியிலும் தற்போது தொடர்ச்சியாக மீட்பு படையினரும் அதே போல காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள், அதே போல உயிரிழப்புகளின் எண்ணிக்கை என்பது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஷெலினா, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு முக்கிய துறை சார்ந்த அதிகாரிகள் யாரேனும் வருகை தந்திருக்கிறார்களா? இந்த மீட்பு பணிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையோட உதவி ஏதேனும் தேவைப்பட வாய்ப்பு இருக்கா? தற்போதுதான் அந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பேரிடர் மீட்பு படையினர் தற்போது வரையிலும் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் மீட்பும் பணியிலும் அதே போல உயிரிழப்புகள் ஏதேனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் தற்பொழுது இந்த ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அடுத்த கட்ட பணிகள் தேசிய பேரிடர் மீட்பு படையினரால் யார் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள், அதே போல நேரடியாக சென்று துறை சார்ந்த அமைச்சர்கள் அதே போல அதிகாரிகள் யாரேனும் ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் பின்னர் தான் தெரிவிக்கப்படும். தற்போது வரையிலும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல 500க்கும் மேற்பட்டவர்களின் வீடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது வரையும் 7 பேரின் உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. உயிரிழப்புகள் எண்ணிக்கை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாலையிலிருந்தே இந்த மீட்பு பணியை தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியான நடவடிக்கை என்பது அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கள நிலவரங்களுக்கு நன்றி ஷெலினா.